மகிமை டிவியாக கர்த்தருடைய கிருபையிலே ஒரு பாடலை எனக்கு கொடுத்த பிரதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் இந்த பாடலை என்னோடு சேர்ந்து நீங்களும் பாட நான் ஆசைப்படுகிறேன். அவன் பாடுமா? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர், எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர் ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட. அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் சங்கீதம் 91 நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 91 நம்ம எல்லோருக்குமே மிகவும் தெரிந்த ஒரு சங்கீதம். நாம் பல ஆண்டுகளாய் அதை நாம் வாசித்து ஒவ்வொரு நாளும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களை ஏற்கனவே நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்விலே அனுபவித்து வருகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் அந்த சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு இன்றைய காலகட்டத்திற்கு வேண்டிய ஒரு மன்னாவை அந்த சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் கடந்த வார நிகழ்ச்சியிலே அந்த சங்கீதம் 91 தியானத்திலே நாம் பார்த்த முதல் சத்தியம் என்னது, நாம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும், வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 91:2 அங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம், என் கோட்டை என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே சங்கீதம் 91:2 நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஏன் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது? அந்த சங்கீதம் 91 சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி தேவன் இப்படி சொல்லுகிற இந்த எல்லா பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், எல்லாம் நம்முடைய வாயின் அறிக்கையினால் தான் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் ரோமர் 10:10 சொல்லுகிறது, ரட்சிப்புண்டாக அது வாயினாலே என்ன செய்யப்படும், அறிக்கை பண்ணப்படும். இதுதான் வேதத்தின் வழி. பாருங்கள், நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை வாயினாலே என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமா என்ன செய்கிறது, மாறுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் நம்முடைய அலுவல்களை செய்ய புறப்படும் முன்பாக அந்த சங்கீதத்தை குடும்பமாய் நாம் அதை வாசித்து எப்படியாக அதை அறிக்கை செய்து அதை ஜெபத்திலே வைத்து ஜெபிக்கும்படி, அதனால்தான் நாம் என்ன செய்தோம், அப்படி செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன செய்தார், ஆலோசனை என்ன செய்தார், சொன்னார். பாருங்கள், இரண்டாவதாக நாம் என்ன சத்தியத்தை தியானித்தோம், இப்படி கர்த்தர் பேரில் நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோமே நம்மை பாதுகாக்கும்படி, அந்த விசுவாசத்தின் அந்த பலனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிப்போமா? கர்த்தர் மெய்யாகவே நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பாரா என்று சொல்லி நாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, அந்த தேவனுடைய பாதுகாப்பை நாம் கர்த்தரிடத்திலிருந்து அனுபவிப்போமா என்று சொல்லுகிற அந்த கேள்விக்கு நாம் யாத்ராமத்திற்கு புஸ்தகத்துக்கு சென்று அங்கே எப்படி கர்த்தர் மோசேயை கொண்டு வல்லமையாய் கிரியை செய்து
பாருங்கள், அன்றைக்கு எகிப்து தேசம் பலவிதமான வாதைகளினால் பாதிக்கப்படும் போது கொள்ளை நோய் மற்றும் தவளைகள், வெட்டுக்கிளிகள், கல்மழை, இப்படி பலவிதமான வாதைகளால் எகிப்து அழிக்கப்படும் போது கோசேன் பகுதியில் வாழ்ந்த தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வாதையினால் அவர்கள் பாதிக்கப்படவில்லை. அவர்கள் பரிபூர்ணமாக என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? அன்றைக்கு மோசே நாட்களிலே இஸ்ரேல் மக்களை கர்த்தர் அந்த சங்கீதம் 91 அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவார் என்றால், இன்றைக்கு பாருங்கள், இன்றைய நாளிலே கர்த்தரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சங்கீதம் 91 நிறைவேற்றுவது அதிக நிச்சயம். ஏனென்றால் எபிரேயர் 13 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த 2 காரியங்களையும் நாம் சங்கீதம் 91 தியானித்தோம். இந்த நாளிலே நாம் அடுத்ததாக சங்கீதம் 91 என்ன தியானிக்க போகிறோம்? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் இப்படி நம்மை பாதுகாக்கிறாரே, இது எதன் அடிப்படையிலே அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். எப்படி? தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் இந்த பாதுகாப்பெல்லாம் நமக்கு அருளப்படுகிறது என்பதை நாம் இந்த செய்தியில் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், எப்படி அன்றைக்கு எகிப்து தேசத்திலே மோசேயின் கீழ் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி அன்றைக்கு எகிப்தின் வாதைகளிலிருந்து எதன் அடிப்படையிலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் என்பதை நாம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது பாருங்கள், இங்கே மோசேக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பாருங்கள், ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை? பாருங்கள், இங்கே கர்த்தர் மோசேக்கு ஒரு கட்டளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் இப்படியாக இஸ்ரேல் ஜனங்களை செய்யும்படி கட்டளை இடுகிறார். அது என்னது? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் எல்லாரும் தெரிந்தெடுக்க வேண்டும். தெரிந்தெடுத்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்து அதனுடைய இரத்தத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து அதை அவர்கள் வசிக்கிற அந்த வீட்டின் அந்த வாசலில் அந்த மேற் சட்டத்திலும் பாருங்கள், வாசலுடைய 2 நிலைக்கால்களிலும் அந்த இரத்தத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பூச வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? கர்த்தர் மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? கட்டளையிட்டார். பாருங்கள், அப்படி செய்யும் போது கர்த்தர் என்ன சொன்னார்? பாருங்கள், எகிப்தியரை பாருங்கள், எகிப்தின் வீடுகளில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கும்படிக்கு பாருங்கள், சங்கால தூதன் எகிப்தின் மேல் கடந்து போகும்போது இஸ்ரேல் வீட்டில் மேல் அந்த தூதன் கடந்து போகும்போது அவர்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் இருக்கிற அந்த இரத்தத்தை பார்த்து பாருங்கள், அந்த தூதன் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வீடுகளில் உள்ள அந்த தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்காமல் அந்த வீடுகளை என்ன செய்வான்? கடந்து போவான் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளையை நிறைவேற்றும்படிக்கு இங்கே பாருங்கள், இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தில் பாருங்கள், அதை செய்யும்படி மோசே இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறான்? கூப்பிட்டு இதை செய்யும்படி என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு மோசேயின் மூலமாய் வந்த அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், கீழ்ப்படிந்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்து பாருங்கள், அதனுடைய இரத்தத்தை அவர்கள் விசுவாசத்தோடு அவர்களுடைய வீடுகளில் பாருங்கள், அந்த வாசல் நிலைக்கால்களில் மேற் சட்டத்திலும் அவர்கள் பூசின போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு எகிப்திலே அன்றைக்கு அந்த இரவிலே பாருங்கள், இஸ்ரேல் வீட்டிலே ஒரு தலைச்சன் பிள்ளை கூட மரிக்கவில்லை. எகிப்து தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தலைச்சன்
பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? மரித்த போது. தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி வாக்குரைத்திருக்கிறாரே. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று நம்முடைய தேவன் வாக்குரைத்திருக்கிறாரே. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி வாக்குரைத்திருக்கிறாரே. இந்த வாக்கு தத்தங்கள் எதன் அடிப்படையிலே செய்யப்பட்டிருக்கிறது? தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினாரே, இதன் அடிப்படையில தான் தேவ பிள்ளைகளே இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? உண்டாகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில சிந்திய ரத்தம் தான் நமக்கு வாழ்க்கையில என்ன செய்கிறது? பாதுகாப்பை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அதனால்தான் பாருங்கள், அன்றைக்கு அங்கே எகிப்து தேசத்திலே கர்த்தர் மோசையின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை என்ன செய்யுங்கள்? அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்கள் வீடுகளின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்தில் என்ன செய்யுங்கள்? பூசுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசத்தோடு செய்தபடியினால்தான் அன்றைக்கு எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் சகல வாதைகளிலிருந்தும் என்ன செய்தார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்து பாருங்கள், அதன் அடிப்படையிலே நாம் சங்கீதம் 91 அறிக்கை செய்யும் போது இன்றைக்கு நமக்கும் என்ன செய்கிறது? தேவனுடைய பாதுகாப்பு என்ன செய்கிறது? இஸ்ரேல் ஜனங்கள் போல நமக்கும் என்ன செய்கிறது? உண்டாகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இதை தான் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஏன் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஏன் பலியிடும்படி சொன்னார்? இதற்கு காரணத்தை நாம் லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆதலால் நம்முடைய ஆத்துமாவிற்கு பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்? கட்டளையிட்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதனால தான் கர்த்தர் ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஏன் எகிப்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் மரித்தார்கள்? ஏன் இஸ்ரேல் வீடுகளில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் மரிக்கவில்லை? பாருங்கள், அதற்கு காரணம் இதுதான் தேவ பிள்ளைகளே. பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரேல் வீடுகளிலும் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏன் அவர்களுடைய குடும்பங்களில் மரிக்கவில்லை? ஏன்னா அவர்களுடைய குடும்பத்தினர் மரிப்பதற்கு பதிலாக ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி அவர்களுடைய பாவங்களுக்காக என்ன செய்யப்பட்டது? பலியிடப்பட்டது. அதன் நிமித்தமாகத்தான் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டி இஸ்ரேல் ஜனங்களுடைய குடும்பத்தாருக்கு பதிலாக பலியிடப்பட்டதனால் அந்த ஆட்டுக்குட்டியின் மரணத்தின் அடிப்படையில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்ட அடிப்படையில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, அப்போ தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? வாசிக்கிறேன் பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும்
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலே நம்முடைய பாவ நிவிர்த்திக்கு தேவன் கட்டளையிட்டிருந்த அந்த நியமத்தை இங்கே நிறைவேற்றுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் மக்களுக்காக ஒரு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி தான் பலியிடப்பட்டது. யோசித்து பாருங்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டதுக்கு அன்றைக்கு எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் சகல வாதைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றால், இன்றைக்கு பாருங்கள், இங்கே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நமக்காக வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை பலியிடப்படவில்லை, ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி பலியிடப்படவில்லை. நமக்காக பலியிடப்பட்டது யார்? தேவ பிள்ளைகளே, தேவனே மனிதனாய் வந்த பாருங்கள் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காய் சிலுவையிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறார், பலியிடப்பட்டிருக்கிறார். இயேசு சிலுவையிலே தம்மையே என்ன செய்தார், பலியாக ஒப்பு கொடுத்து, இப்ப பாருங்கள் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினால் இப்பொழுது நமக்கு நித்திய மீட்பை என்ன செய்திருக்கிறார், உண்டு பண்ணி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தமே அவ்வளவு ஒரு பலன் அளிக்கிறதா இருந்தால், தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை காட்டிலும் எவ்வளவு மகா பெரிய பலனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 91 நிறைவேறினது என்றால் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அதிகமாய் நிச்சயமாய் நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் மிக மிக அதிக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், நிச்சயமாய் அந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிச்சயமா என்ன செய்யும், நிறைவேறும். பாருங்கள், இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 91 அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களை இந்த சத்தியத்தின் அறிவோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள், நீங்கள் அதை அறிக்கையிட வேண்டும். இதை உணர்ந்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், அறிக்கையிட வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிதான் பாருங்கள், சில தினங்களுக்கு முன்பாக என்னுடைய சரீரத்திலே ஒரு சின்ன பலவீனம் வந்தது. பாருங்கள், அந்த பலவீனத்தினாலே நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அப்பொழுது அந்த வேளையில் தான் கர்த்தர் எனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகும் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். எப்படி சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை என்ற சத்தியத்தை எனக்கு உணர்த்தினார். பாருங்கள், உடனே நான் என்ன செய்தேன் தெரியுமா தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நான் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றேன். சில நாட்களுக்கு பின்பாக திரும்பவும் எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, மறுபடியும் அந்த பலவீனம் என் சரீரத்தை பாதித்து நான் மிகவும் வேதனைப்பட்டு விடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு என் உள்ளத்தில் வரப்பாச்சு. பாருங்க, அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இந்த சத்தியத்தை என்ன செய்தார், நினைப்பூட்டினார். உடனே பாருங்கள், என் வாயினாலே நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். சாதாரண ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அவ்வளவு பெரிய பாதுகாப்பை அனுபவிப்பார்கள் என்றால், இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆதலால் நான் மிக அதிகமாக, இன்னும் அதிக நிச்சயமாக இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்க போல நிச்சயமாய் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. ஆதலால் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பாலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி என் வாயினாலே நான் அறிக்கை செய்தேன். பாருங்கள், அறிக்கை செய்தவுடன் தேவ பிள்ளைகளே, எனக்குள் ஒரு பெரிய சமாதானம் வந்தது. எனக்குள் இருந்த பயம் நீங்கினது. கர்த்தருடைய அந்த பாதுகாப்பை, கர்த்தரின் சரீரத்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற அந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையிலே அந்த நாளில் நான் என்ன செய்தேன், அனுபவித்தேன். பாருங்கள்,
இப்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் அதனால் அதிகமாக இந்த சத்தியங்களை நான் உணர்ந்து இன்னும் மிக தைரியத்தோடு என்ன செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன். இதை அதனால்தான் இந்த நாளிலே இந்த சத்தியத்தை உங்களோடும் நான் என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன் தேவ பிள்ளைகளே. ஏனெனில் பாருங்கள், நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிற இயேசுவின் வருகைக்கு முந்தைய அந்த கடைசி நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, கொள்ளை நோய்கள் மற்றும் பலவிதமான வேதனைகள் இந்த உலகத்தில் பெருகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம், வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பஞ்சங்கள், இப்படி பல காரியங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இப்படி பலவிதமான வேதனைகள் நம்மை சுற்றி பெருகி கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் சங்கீதம் 91 கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற பாதுகாப்பின் வாக்கு தத்தங்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே பாருங்கள், கர்த்தர் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே இப்படி நம்மை பார்த்து என்ன செய்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சொந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் பாருங்கள், நமக்கு எப்படி வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, இப்பொழுது இங்கே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று சொல்லி இப்பொழுது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஒரு ஆணையும் என்ன செய்திருக்கிறார், இட்டிருக்கிறார். அப்போ எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன உற்சாகப்படுத்துகிறார், இப்பொழுது நமக்கு முன் இந்த பாதுகாப்பின் நம்பிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் இந்த பொல்லாப்பு நிறைந்த கொள்ளை நோய்களும் வியாதிகளும் நிறைந்த இந்த உலகத்திலே இந்த தேவனுடைய பாதுகாப்பின் வாக்கு தத்தங்கள் நமக்கு அடைக்கலமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன ஆலோசனை சொல்லுகிறார், என்ன நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நமக்கு முன் வைக்கப்பட்ட இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமா என்ன செய்யுங்கள், இந்த வாக்கு தத்தங்களிடத்தில் என்ன செய்யுங்கள், ஓடி வாருங்கள். ஒருவேளை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திடீரென்று சொல்லி ஒரு 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 காய்ச்சலோ ஏதோ ஒரு வாதை நோயோ என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். உடனே என்ன செய்யாதீங்கள், பயப்படாதீங்க. அதற்கு பதில் என்ன செய்யுங்கள், வேதத்தை திறங்கள். கர்த்தர் உங்களுக்காய் அடைக்கலமாய் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை எடுங்கள். எடுத்து என்ன செய்யுங்கள், சொல்ல ஆரம்பியுங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பாலில் பறக்கும் அம்புக்கும் இருளின் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். அதனால் தேவனே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே என் பிள்ளையை ஆண்டவரே இந்த வாதை நோயிலிருந்து என்ன செய்யுங்கள், விடுவீங்கப்பா. விடுவித்து என் இந்த 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 நோய் என் கூடாரத்தை அணுகாதபடி என்னை பாதுகாப்பேன் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி இப்படியாக பாருங்கள், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை வைத்து உரிமையா என்ன செய்யுங்கள், கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். அப்படி செய்யும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் உங்களை அதிசயமாய் விடுவிப்பதை என்ன செய்வீர்கள், உங்கள் வாழ்வில் என்ன செய்வீர்கள், அனுபவிப்பீர்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலிருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன், இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் அடிப்படையிலேயே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே பாதுகாக்கப்பட்டார் என்றால், இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்கள் வாழ்விலே நிச்சயமாய் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்ட பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே,
கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் வருகிறப்பா, இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் சொல்லப்பட்ட சத்தியத்தினாலே இந்த பிள்ளைகளோட இருதயம் தைரியம் அடையட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள பொல்லாப்பு மற்றும் நோய்களால் அவர்கள் எதிர்கொள்ளும் போது, நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், ஆதலால் நான் பாதுகாக்கப்படுவேன் என்ற அந்த நிச்சயம் தைரியம் அவருக்குள்ளே எழும்பி அந்த விசுவாசத்தினால் நிரம்பி அவர்கள் இந்த வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து ஜெபத்திலே இதை சுதந்திரித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாய் வாழ இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வீராக. அப்படியே நீர் செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.